வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு இன்றைய இரவு 18வது இரவில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் பத்ர் போரினுடைய சில முன்னுரைகளை, சில முக்கியமான தகவல்களை, அந்த போர் ஏற்படுவதற்குண்டான காரணங்களை பற்றி நாம் பார்த்தோம். ஆக அதற்கு பிறகு போரினுடைய அந்த உக்கிரமம் அதிகமாக ஆகிறது. ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதற்குண்டான சூழ்நிலைகள், எதிரிக்கெதிரே எதிரிகளை சந்திப்பதற்குண்டான அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விட்டார். அந்த சமயத்தில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், நீ வாக்களித்த, எனக்கு நீ எதை வாக்களித்தாயோ அதை நீ நிறைவேற்றுவாயாக. உன்னுடைய வாக்கையும் ஒப்பந்தத்தையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். இந்த குறைவான கூட்டத்தை நீ அழைத்து விட்டால் பிறகு உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அதிகமாக என்ன செய்கிறார்கள், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், போதும், நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் அதிகமாக வேண்டிவிட்டீர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதாவது தங்களை மீறி என்ன செய்தார்கள், அதிகமான பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய உதவியும் நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதே சமயம் நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும். அதுதான் இந்த பத்ர் போர் நமக்கு காட்டக்கூடிய மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அல்லாஹ் உதவி இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதே சமயம் படைகளையும் வலுப்படுத்துகிறார்கள். அதிலும் என்ன செய்கிறார்கள், போருக்குண்டான தந்திரங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை கையாளுகிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டுகிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள். அம்புகளை எல்லாத்தையும் நீங்கள் எரிஞ்சு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க, அது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சில போருக்கான ஆலோசனைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவுடன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன செய்கிறான், அவனுடைய ஒரு ஃபோர்ஸை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய படைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய படைக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய படை எப்படிப்பட்ட படை? யார் அவங்க? வானவர்கள். அந்த வானவர்கள் என்ன செய்தான், அல்லாஹ் தஆலா உதவிக்காக அனுப்பினான். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை உயர்த்தி பார்க்கிறார்கள். பார்த்து சொல்லுகிறார்கள், அபூபக்கரே, நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள். இதோ ஜிப்ரீல் புழுதிகளுடன் என்ன செய்கிறார், காட்சியளிக்கிறார். ஜிப்ரீல் வந்து விட்டார், அவருடைய படைகளோடு என்ன செய்து விட்டார், ஜிப்ரீல் வந்து விட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அது சம்பந்தமாக சொல்லும் பொழுது, நீங்கள் எரிகின்ற பொழுது, அம்பை எரிகின்ற பொழுது உண்மையில் நீங்கள் அதை எரியவில்லை, அது நிச்சயமாக அல்லாஹ் தான் எரிந்தான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நீங்கள் இங்கே சண்டை போட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏன்னா அதில் தப்பிச்சு பிழைச்சி அந்த எதிரிகளாக இருப்பாங்களே, அவங்களாம் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் எங்களை வெட்ட வருவார், அவங்கள நாங்கள் தடுப்போம். பார்த்தா இங்கே பக்கம் யாரோ ஒருத்தவங்க வெட்டுவாங்க, ஆனால் யாரும் தெரியாது. கையை ஓங்குவாங்க, தலை வெட்டி உருண்டு போகும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் நானா நடக்கும். அல்லாஹ் நானா அவனுடைய படைகளை வைத்து நமக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். ஆனால் நம்ம சினிமா காட்சிகள்லாம் இதெல்லாம் பார்க்க முடியும். ஒருத்தர் என்ன செய்வார், 10 பேர் அடிப்பார், 20 பேர் அடிப்பார். இப்படின்னா இங்கே 20 பேர் பறப்பாங்க, இப்படின்னா இங்கே 40 பேர் பறப்பாங்க. அதையும் பார்த்துட்டு முட்டாள் மாதிரி கையை தட்டிட்டு வருவாங்க, எங்கள் தலைவரை பற்றியா இப்படி அடிக்கிறார், எப்படி ஃபைட் பண்ணுறாருன்னு. ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய, ரியலாக அந்த மாதிரி காமிச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அதில் தப்பிச்சு பிழைச்சி வந்தவங்க சொன்னாங்க, எங்கே இருந்து யார் வராங்க, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியாது. வருவாங்க, சண்டை போட்டுருப்போம், இங்கேருந்து ஒருத்தர் வெட்டுவார், இங்கே ஒருத்தர் கையை வாங்குவாங்க, தலை வெட்டு உண்டு ஓடும். அல்லாஹ் அதான் சொல்கிறான், நீங்கள் சண்டை போட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் இங்கே என்ன பண்ணேன், என்னுடைய ஃபோர்ஸை வச்சு நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது சம்மந்தமாக சொல்லும்போது எனக்கு இன்னொரு செய்தி ஞாபகத்துக்கு, அதையும் நான் சொல்லிடணும். இங்கே இந்த நம்ம ஊரில் ஏதோ ஒரு பள்ளியில் நைட் நம்மலாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில பள்ளிகளில் பயான் பண்ணுறாங்க. அது மேலே மாடியில் நல்லா கேட்கும் சத்தம். அது அந்த இமாம் யாருன்னு தெரியல, அவர் சந்திக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன்னா, அவர் நல்ல அழகான முறையில் பயான் பண்ணுறார். நான் கூட சொல்லியிருக்கேன், அவர் உண்மையிலே தௌஹீதை பற்றி இன்னும் பேசினாருன்னு இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் அழகாக உச்சரிக்கிறாரு, தமிழ் அர்த்தம் நல்லா இருக்குது, பேச்சு நல்லா அழகாக இருக்குது, ரசித்து கேட்குறோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும், எக்ஸ்ட்ராவாக நிறைய அடிச்சு விட்றாரு. அவர் வாய்க்கு என்ன செய்கிறார், அடிச்சு விட்றாரு. நமக்கு அதான் ஒரு இதாக இருக்குது.
ஏன்னா நேற்று என்ன பண்ணாங்க, பத்ர் சஹாபாக்கள் சொல்லி 313 பேரை சொல்லி பேரை சொன்னால் பரக்கத்துன்னு சொல்லி 313 பேரையும் சொல்லி அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா 313 பேரையும் சொல்லணும்னு நீங்களாம் உட்காந்து ரலியல்லாஹு சொல்லணும், சொன்னால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அது இருக்கல ஒரு பிதஅத். சரி, அது ஓகே. அதை விட ஹைலைட்டாக என்ன விஷயம் சொன்னார்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, அல்லாஹ்வுடைய வானவர்கள் வராங்கன்னு குர்ஆனில் இருக்க ரசூலா சொல்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கன்னு அவர் சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இதை உட்காந்து எப்படி கேட்குறாங்கன்னு நமக்கு புரியலை. மற்ற விஷயங்கள் விடுங்க, ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயம் என்ன செய்வோம், வழக்கமாக கேட்டு வருவோம்ல, அதுக்கு மாற்றமாக இருந்தால் இப்போ நம்மளே ஏதாவது புதுசாக ஹதீஸ் சொன்னால் உடனே 4 பேர் வந்து கேட்பீங்க, என்னங்க நான் இந்த மாதிரி கேள்விப்படலை, இது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இல்லைங்க இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். அப்படி இருக்கிறப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கன்னா அது என்ன, இது ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயம், கொஞ்சம் கூட அறிவுக்கு பொருத்தம் இல்லாத விஷயம். அவங்க சம்பந்தமாக ரசூல்லா தெளிவுபடுத்தி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், மறுமையினோட அடையாளங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்ட பின்பும் உட்காந்து அசால்ட்டாக என்ன செய்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லுவாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கேட்பேன் பயானை. ஏன் கேட்பேன்னா, பயான் வந்து எப்படி பேசணும்னு 10 பேர்கிட்ட கேட்போம்ல, அந்த மாதிரி எப்படி பேசக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு 4 கருத்து. எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து நல்ல இல்மு இருக்குது, நமக்கு அதான் வருத்தமாக இருக்குது. நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, அழகாக விளக்கம் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ், ஒரு குர்ஆனுக்கு அழகான தஃப்சீர் பண்ணுறாங்க, அழகான ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு. உண்மையிலே எனக்கு அதான் பொறாமையாக இருந்துச்சு, இவ்வளோ அழகாக பேசுகிறாரு, ஆனால் இடையில விட்டு அடிக்கிறாங்களே, அதான் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு. ஆக இந்த வசனத்தை சொல்லும்போது அதுவும் நினைவுக்கு வருது. ஏன்னா நேற்று அவங்க அதை பற்றி ரொம்ப பிரபலமாக பேசுகிறப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியுமே கிடையாது. ஆக இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்களை வந்து எப்படி தெரியுமா உத்வேகப்படுத்துவாங்க, மறுமையை சொல்லி தான் ரசூலுல்லாஹ் உத்வேகப்படுத்துவாங்க, சொர்க்கத்தை சொல்லி ஆர்வப்படுத்துவாங்க. வேற எதை வச்சும் சஹாபாக்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு மயங்க மாட்டாங்க. ஹாலித் இப்னு வலீத் அவங்க சொன்னாங்கல்ல, எதிரி படைகளை பார்த்து, உங்கள்கிட்ட வந்து பொன்னை விரும்பக்கூடிய மண்ணை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, என்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டம் எது, மரணத்தை விரும்பக்கூடிய கூட்டம் பின்னாடி நிற்கிது அப்படின்வாங்க. அந்த மாதிரி மரணத்தை நேசிக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அவங்ககிட்ட வந்து இப்போ போர் வந்து ரொம்ப உக்கிரமாக போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து சஹாபாக்கள் ஒருபோதும் தோய்வடைஞ்சிடக்கூடாது, சோர்வடையக்கூடாது. இப்போ அவங்களுக்கு எதை சொல்லி பூஸ்டப் பண்ணலாம் அப்படின்னா சொர்க்கத்தை சொல்லி தான் பூஸ்டப் பண்ண முடியும். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஃபைனலாக சொல்கிறாங்க, எல்லாம் ஸ்டேஜஸ் யுஎஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஸ்டேஜ் இது எல்லாம் அமைஞ்சிருச்சு. இனிமே வந்து யார் என்ன நடக்கு ஏது நடக்குலாம் தெரியாது, எல்லாம் பாஞ்சு என்ன நடக்குதோ பண்ணிடுங்க, போட்டு தாக்குங்க, என்ன வருதோ வரட்டும், எல்லாரும் போட்டு இது பண்ணி எதிரிகளை ஒருத்தனை விடக்கூடாது, இது நீங்கள் பாய்வதற்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக இந்த போரில் ஒருவர் சகிப்புத்தன்மையுடனும் நன்மை நாடியும் புறமுதுகு காட்டாமலும் எதிரியை எதிர்த்தவராக யார் கொலை செய்யப்படுகிறாரோ அவரை அல்லாஹ் நிச்சயம் சொர்க்கத்தில் நுழைவிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. புறமுது காட்டு ஓடக்கூடாது, எதிரிகளை வந்து நீங்கள் இது பண்ணணும். அந்த ஒரு போராட்டத்தில் உங்களோட உயிர் போச்சுன்னா நிச்சயம் நீங்கள் சொர்க்கம் போயிடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு சஹாபி உமைர் இப்னு அல் ஹுமாம் அப்படின்னு சஹாபி ஆஹா ஆஹா அப்படின்னு ரொம்ப என்ன செய்கிறாரு, மெய் மறந்து சொல்கிறார், அப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்காக என்ன செய்கிறாரு, ரசூலா சொன்னதை கேட்குறாரு. அப்போ ரசூலா திரும்பி கேட்குறாங்க, நீ ஏன் ஆஹா ஆஹான்னு சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாரு, யார் சொன்ன தப்பான எண்ணத்தில் சொல்ல, அல்லாஹ் மீது ஆணையாக அந்த சொர்க்கவாசியில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரசூலா சொன்னாங்க, நீ அந்த சொர்க்கவாசியில் ஒருத்தன் தான் அப்படின்னு சொன்னோடனே அவர் கையில் கொஞ்சம் பேரிச்சம்பளத்தை வச்சிருந்தார் சாப்பிட்றதுக்காக வேண்டி. அந்த பேரிச்சம்பளத்தை பார்த்துட்டு சொன்னார், ரசூல்லாவே இப்படி சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த பேரிச்சம்பளம் சாப்பிட்ற டைம் கூட எனக்கு வேஸ்ட் தான் சொல்லி தூக்கி போட்டு நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி போராட போகிறேன்னு சொல்லி போனவர் ஷஹீத் ஆகிட்டார். அந்த டைம் எப்படி யோசிக்கிறாரு பாருங்க, பேரிச்சம்பளம் சாப்பிட்ற டைம் கூட எனக்கு வேஸ்ட்டு, அந்த டைம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ரசூலா சொர்க்கவாசின்ட்டாங்க, இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறாரு. போயிட்டு என்ன செய்கிறாரு, ஷஹீத் ஆகிறார். அடுத்து அவுஃப் இப்னு ஹாரிஸ் என்கின்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, ரசூலாட்ட வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் வந்து ஒரு அடியானை பார்த்து எப்போது சிரிப்பான் அப்படின்னு கேட்குறாங்க, எப்போது அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைவான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் எந்தவித தற்காப்பு ஆடையும் அணியாமல் எதிரிக்குள் தன்னுடைய கையை செலுத்துவதை பார்த்து அல்லாஹ் தஆலா சிரிக்கிறான் அப்படின்னாங்க. எந்தவித கவசமும் இருக்காது, இல்லாத நிலையில் தைரியமாக போய் எதிரியோட போராடுறாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி, அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சிரிப்பான், சந்தோஷம் அடைவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னோன்னே இவர் போட்டிருக்கிற கவசாடைய கல்வி என்ன செஞ்சார், நான் அல்லாஹ்வுக்காக போராட போகிறேன்னு சொல்லி போனவர் அவரும் என்ன செய்தார், ஷஹீதாகி போனார். ஆக இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவர்கள் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச பேச அதை கேட்டு கேட்டு அதிகம் ஆர்வம் அடைந்தவர்களாக
ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய உயிரை நீப்பதற்கு ஒரு பயங்கரமான முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஏற்படாது, நல்லா நம்ம விளங்கிக்கிறணும். இதை கேட்கும் போது கதை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருமே மேடைக்கு மேடை பேசுவாங்க, இஸ்லாத்துக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம். எவ்வளோ இந்த சிஐஏ என்பிஆர் என்ஆர்சி போராட்டத்தெல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமான பேச்சுகள் எல்லார் வாயிலிருந்தும். எங்கள் உயிர் வந்து அதற்கு சமம், இதற்கு சமம், எதிரி படைகளை வாருங்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோம், கத்தியை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, நாங்களாம் யார் தெரியுமா, நாங்கள் யாருடைய வாரிசு தெரியுமா, நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த பேச்சு வந்து இங்கே எடுபடாது, நல்லா விளங்கிக்கிறணும். வெறும் பேச்சோ இல்லை ஒருத்தரும் திடகாத்தமாக இருக்கிறார், ஆள் பலமாக இருக்கிறார், அவரால் ஒரு 10 பேர் அடிக்க முடியும். அவர் போய் இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு ஆதரவு ஒரு போராட்டத்தில் போய் நின்னோடனே அவர் ஒரு 10 பேர் அடிச்சிடுவார், இவர் போய் 20 பேர் அடிச்சிடுவார்னு சொல்லி கேல்குலேஷன் பண்ணி பண்ணுற வேலை இது கிடையாது. இது முழுக்க முழுக்க ஈமான் சம்பந்தப்பட்டது. அதே போன்று மரணத்தை நேசிப்பது தொடர்பாக உள்ளது. இம்மையை வெறுத்து மறுமை யார் நேசிக்கிறார்களோ, மரணத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இது சாத்தியம், வேற யாராலும் சாத்தியப்படாது. என்னால் ஒரு 20 பேர் அடிக்க முடியும்னா கூட நான் போய் அந்த போர்க்களத்தில் நிற்கும் போது என்னுடைய பாதம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதே ஒரு பிரார்த்தனை, பல பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான். அதில் ஒன்று என்ன தெரியுமா, அஃப்ரிக் அலைனா சப்ரன், யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தருவாயாக, வஸப்பித் அக்தாமனா எங்களுடைய பாதத்தை உறுதிப்படுத்தியாயாக. உறுதிப்படுத்தணும். எந்த நிலையில் உறுதிப்படுத்தணும்? சும்மா பேசுறது இதெல்லாம் கிடையாது. பலஸ்தீன் மக்களை பற்றி பேசுவதோ இல்லை அவர்களுக்காக நம்ம கண்ணீர் வடிக்கிற மாதிரி நம்ம ஒரு 4-5 ஸ்டேட்டஸை போடுறதோ கிடையாது. உண்மையிலேயே அல்லாஹ் நாட்டத்தின் பிரகாரம் ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, எதிரிகள் வராங்க, அவர்கள் கையில் ஆயுதம் இருக்குது, எவ்வளோ படைகள் இருக்குது, எவ்வளோ ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருந்தாலும் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டைமில் நிற்கணும். இங்கே வா பார்த்துக்கலாம், என்ன வேணாம் பரவாயில்ல. என்ன தைரியம் அது? உன்கிட்ட எதுவுமே எல்லாமே இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நீ நினைக்கிறியா? என்கிட்ட அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலாவுடைய நம்பிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா சொன்னால, அங்கே அவர்கள் 2 பேர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள், ஆனால் 3வது ஒருத்தர் தான் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, எங்களுடைய இறைவன் எங்களோடு இருக்கிறான். அதே போல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுகள் அந்த ஒரு கடலுக்கு முன்னால் நிற்கிறப்ப, மூசாவை எங்களை நல்லா மாட்டி விட்டீங்களே அப்படின்னாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இன்ன மஅய ரப்பி, என்னோட இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு பாதையை காட்டுவான். ஆக எல்லாமே வச்சுக்கிட்டு நம்பிக்கை வைக்கிறது அது ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. என்கிட்ட ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க, படைபலங்கள் இருக்குது, நம்ம அவங்களை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எதுவுமே இல்லைனாலும் அல்லாஹ் தஆலா வழியை ஏற்படுத்துவான், நமக்கு ஒரு பாதையை உருவாக்குவான் என்ற நம்பிக்கை இருக்குது பாருங்க. அதுதான் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். ஆக இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் அந்த பத்ர் போரில் நடந்தது. அதிலும் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கின்ற சஹாபி அவங்க சொல்கிற ஒரு செய்தி. அவர் சொல்லுகிறார்கள், போரில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதன்ற அடிப்படையில் ஒரு கலக்கம் இருக்கும். அது இல்லாமல் யாருமே கிடையாது. ஒரு நமக்கு பக்கபலமாக யார் யார் இருக்கிறா, நமக்கு தற்காப்புக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆவரேஜாக என்ன செஞ்சுப்பாங்க, கணிச்சுப்பாங்க. அந்த மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தா ரைட் சைடு ஒரு சின்ன ஆள், லெஃப்ட் சைடு ஒரு சின்ன ஆள், 2 சைடும் கொஞ்சம் வயசு பசங்க இருக்காங்க, வாலிபர்கள், சிறுவர்கள் என்ன செய்கிறாங்க, 2 பக்கமும் இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூ, இன்னொருத்தர் பேர் முஅவ்வித் இப்னு அஃப்ரா. இந்த 2 சஹாபாக்கள் சிறுவர்கள் இருக்கிறாங்க, வாலிபர்கள். அந்த 2 பேரை பார்த்தோன்னா இவருக்கு அவர் பின்னால் நடந்தது சொல்கிறாரு. 2 பேர் மற்ற எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு, எனக்கு பார்த்தா 2 பேர் பக்கத்தில் வாலிபர்கள். இந்த வாலிபர்கள் சின்ன பசங்களை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவர் மனசில் ஏற்கனவே பயத்தில் இருக்கார். பயத்தில் இருக்கும் போது அதில் ஒருத்தர் கேட்குறாரு, முஆத் கேட்குறாரு, இந்த மாதிரி கிட்ட வாங்கலாம் அப்துர் ரஹ்மான், என்ன இந்த மாதிரி அபூஜஹலை எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படிங்கிறார். மொத்த ஃபசாதுக்கு காரணமே அபூஜஹல் தான். ஏன்னா நிறையா பேர் பின்வாங்கிடலான்னாங்க. அபூஜஹல் தான் இல்லை முடியாது, நம்ம போய் சண்டை போட்டே ஆகணும், நான் விடமாட்டேன் அப்படின்னு. அபூஜஹல் எனக்கு காட்டுங்க. நீ எதுக்கு அபூஜஹலை பற்றி கேட்குற அப்படின்னு. இல்லை ரசூலா பற்றி ரொம்ப திட்டுறானாமே, ரொம்ப பேசுகிறானாமே, காட்டுங்க, அவனை நான் முடிச்சு விடணும் அப்படின்னா. அவருக்கே ஒரு மாதிரி நக்கலாக தெரிஞ்சிருக்கு, நம்ம எவ்வளோ அபூஜஹல் எப்படிப்பட்ட ஆள், இப்போ கேட்குற ஆள் எப்படிப்பட்டது. சரி ஏதோ விளையாட்ட நினச்சிக்கிறார். அப்படி இவர் கேட்கும் போதே இன்னொருத்தர் இந்த சைடு லெஃப்டில் இருந்து, இங்கே வாங்க, என்ன எனக்கு நீங்கள் அபூஜஹலை காட்டுங்க, நீ எதுக்கு கேட்குற, இல்லை அவனை நான் கொன்றுடணும் அப்படின்னு. இந்த மாதிரி 2 பேர் சிறுவர்கள் மாறி மாறி கேட்குறத வாலிபர்கள் கேட்குறத பார்த்துட்டு இவர் நினச்சது பின்னாடி சொல்கிறான் அப்துர் ரஹ்மான் அவுஃப், நான் இதான் நினச்சேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கமா. என்ன செஞ்சாங்க, அபூஜஹல் வந்துட்டார். வந்தோடனே இவர் வந்து ஒரு பாதி நம்பிக்கையும் பாதி நம்பிக்கை ஏதோ ஒரு விளையாட்டா
நீங்கள் இவ்வளோ கேட்டுட்டு இருந்தீங்களா அபூஜஹல் நான் வந்துட்டா பாரு அப்படின்னோடனே 2 பேரும் தாமதிக்கலை, ஃபோர்ஸாக போய் நல்லா போய் என்ன செஞ்சாங்க, போய் பாஞ்சு 2 பேரும் அபூஜஹல் என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க. என்ன செய்தாங்க, கொண்டுட்டாங்க. அவர் கடைசியில் கொஞ்சம் உயிர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன செய்வார்கள், அவருடைய தலையை வெட்டி கொண்டு போய் ரசூலாட்ட போய் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க ஃபைனலாக. ஆனால் 2 பேரும் மேக்ஸிமம் அவருடைய கதை என்ன செஞ்சுருவாங்க, முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு நான் தான் கொண்டேன் 2 பேரும் பெருமையாக சொல்கிறதுக்காண்டி இது பண்ணுவாங்க. ரசூலா சொல்லுவாங்க 2 பேருமே வாழை காட்டுங்க அப்படின்வாங்க. 2 பேர் இதுலேயுமே ரத்தம் இருக்கும், நீங்கள் 2 பேரும் தான் கொண்டீங்க அப்படின்னு சொல்லி ரசூலா நல்ல செய்தி சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, அனுப்பிச்சுடுவாங்க. ஆக அந்த மாதிரி சிறுவர் அதாவது வாலிபர்கள் கூட ஒரு மும்முரமாக ஒரு பயம் இல்லாமல் அந்த விஷயம்லாம் வந்து ரசூல்லாமல் பிரியம் இருந்தனால தான். எதுக்காண்டி அபூஜஹலை பர்டிகுலராக கேட்டாங்கன்னா, ரசூல்லாவை ரொம்ப தொல்லை பண்ணுறான் அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு. ஆக 2 வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, முடிச்சாங்க அபூஜஹலை. ஆக அல்லாஹு தாலா இந்த ஒரு பதுரை மூலமாக பல பாடங்களை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான். ஒரு தலைமைக்கு எப்படி கட்டுப்படுறது, ரசூல்லாவுடைய வார்த்தைக்கு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டாங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து ரசூல்லாவை சும்மா பார்க்க வருவாங்க ஜென்ரலாக, என்ன இந்த மாதிரிலாம் ஏதோ புதுசு புதுசாக இது பண்ணுறாங்கன்னு சொல்லி இஸ்லாத்தை விரும்பாதவர்கள் கூட வந்து பார்க்கும்பொழுது அவங்க அந்த அவையை பார்ப்பாங்க, ரசூல்லாவுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க சஹாபாக்கள். அதாவது காலில் உழுவுறது, கையை பிடிக்கிறது, அதே மாதிரி கூனி குறுகி நிற்கிற கதைலாம் கிடையாது. அது வந்து நடிப்பு. ரசூல்லா வந்து எஞ்சி நிற்கிறது, காலை உழுவுறலாம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க எதை வச்சு பண்ணுறாங்கன்னா, இவர் பேசினார்னா வாயை திறக்க மாட்டாங்க, அப்படி கவனிக்கிறாங்க. பின் ட்ராப் சைலண்ட்டாக ஒரு அமைதியான முறையில் என்ன செய்கிறாங்க, இந்த சஹாபாக்கெல்லாம் அவரை கவனிக்கிறாங்கன்னு சொல்லி மார்க்கத்தை விரும்பாதவர்கள் நபியை விரும்பாதவங்க கூட பெருமையாக போய் பேசுவாங்க. அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, இவங்க வந்து அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இதில் பல பாடங்கள் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு கற்று தந்திருக்கிறான். ஆக இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு தேவையான விஷயங்கள். இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன, ஈமான், ஈமானில் உள்ள உறுதி. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கேட்கிறான். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்ட சிரமம் கஷ்டத்தை அனுபவிக்காமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. அப்போ எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறது கம்மி தான். நம்மளால் முடிஞ்ச தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் ஈமானி உறுதியும் நம்ம வெளிப்படுத்தினா மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அந்த சொர்க்கத்திற்கு உரியவர்களுடைய பட்டியலில் இன்ஷா அல்லாஹ் நம்ம சேர்த்து வைப்பான். ஆக அத்தகைய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா